அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 5 வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா சங்கடகர சதுர்த்தி. முழு முதற் கடவுளான விநாயகருக்கு உகந்த நாளான இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மிகவும் விசேஷமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஒவ்வொரு மாதத்திலும் நமக்கு சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருந்து நம்ம மாலையில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். இந்த பிப்ரவரி 5 உங்களுக்கு வியாழக்கிழமையில் வர்ற இந்த சங்கடகர சதுர்த்தி குபேர சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த நாளில் நம்ம விநாயகரை வழிபடுறதுனால விநாயகரோட அருளோடும் குபேர சம்பத்தும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும். இதனால் நம்மளோட பெரிய பிரச்சனையான பண தேவைகள்லாம் நீங்கி செல்வ வளத்தோடு வாழ வழி பிறக்குங்க. அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான கடவுளான முழு முதற் கடவுளான அந்த விநாயக பெருமான் ஒருவரை வணங்கினாலே நம்ம மற்ற அனைத்து தெய்வங்களையும் வணங்கியதற்கான பலன் கிடைக்கும். கேது பகவானால் வரக்கூடிய தீமைகள் கூட நம்ம விநாயக பெருமானை வணங்குவதன் மூலம் தீர்த்து கொள்ள முடியும். அன்னைக்கு சந்திர பகவானை நம்ம வணங்கும் பொழுது அவரோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். இந்த சங்கடங்களை தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருப்பது மிக மிக சிறப்புங்க. உபவாசம் இருப்பது மிக மிக சிறப்பு. முடியாதவங்க உடம்பெல்லாம் வருத்திக்காமல் எளிமையான உணவை எடுத்துக்கிட்டு அசைவ சாப்பாட்டை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களால் என்ன விரதம் எடுக்க முடியுமோ அந்த விரதத்தை, ஒரு வேளை பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது, ஒரு வேளை உணவு எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறது, இல்லை 2 வேளை உணவு எடுத்துக்கிட்டு ஒரு வேளை பட்னியாக இருக்கிறது அப்படிங்கிற இந்த விரதத்தை உங்களால் என்ன விரதம் மேற்கொள்ள முடியுமோ கண்டிப்பாக அந்த விரதத்தை மேற்கொள்கிறது நல்லது. இந்த சங்கடகர சதுர்த்தி முக்கியமான குபேர சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு முக்கியமான ஒரு தீபம் ஏற்றுறதுனால வாழ்க்கையில் உங்களுக்கு அத்தனை வளங்களும் ஒரு சேர கிடைக்குங்க. அந்த தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு அரச இலை கிடைச்சா உங்களுக்கு ரொம்பவே புண்ணியம் அந்த நாளில். அதனால் ஒரு அரச இலையை நீங்கள் எடுத்துக்குங்க. அதை நல்லா கழுவிட்டு அதனுடைய நுனிப்பகுதியில் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்குங்க. ஒரு அகல் விளக்கை அது மேலே வச்சு நெய் தீபம் ஏற்றுங்க. விநாயக பெருமானுக்கு எருக்கம்பூ மாலை, அருகம்புல் மாலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அன்றைய தினத்தில் நம்ம சாற்றி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இதுவும் இந்த அருகம்புல் எருக்கம்பூவும் விநாயகர் பெருமானுக்கு மிக மிக உகந்ததுங்க. அதனால் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி இதை நீங்கள் சாற்றி வழிபாடு செய்யுங்க. அதே போல் உங்களால் என்ன நெய்வேத்தியம் முடியுதோ மோதகம், சின்னதாக மோதகம் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை ஒரு பொங்கல் செஞ்சு வழிபாடு செய்யலாம். இல்லை ஒரு சுண்டல் செஞ்சு வழிபாடு செய்யலாம். ஒரு ஒன்றுமே முடியாதவங்க ஒரு அவல் பொரி கடலை கூட வாங்கி வச்சு நீங்கள் நிவேதனமாக செய்யலாம். இந்த சங்கடகர சதுர்த்தி தினத்தில் நீங்கள் இந்த அரச இலை தீப வழிபாடு மிக மிக சிறந்ததுங்க. உங்களுடைய எதிர்மறை சக்தி எல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல ஒரு வளம் ஏற்படும். நீங்கள் நினைத்த காரியங்கள் உடனே கைகூடி வருங்க. மிகவும் எளிமையான கடவுள் இந்த விநாயக பெருமான். அதனால் அவருடைய கோரிக்கையை நம்ம முக்கியமான கோரிக்கைகள் நம்மளுக்கு தேவையான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கைகளை கண்டிப்பாக அவர் கூடிய விரைவிலேயே நியாயமான கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு ரூபாய் காயினை கையில் எடுத்துக்குங்க. அது கூடவே கொஞ்சம் அருகம்புல்லையும் கையில் எடுத்துக்கிட்டு இந்த 2 அதாவது 1 ரூபாய் காயினையும் இந்த அருகம்புல்லையும் வலது கையில் வச்சுக்கிட்டு இடது கையால் மூடிட்டு கண்களை மூடி உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை விநாயக பெருமான்கிட்ட வைங்க. நீங்கள் மனதார விநாயக பெருமானை வேண்டிக்கிட்டு, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும், எனக்கு விரைவில் வீடு கட்டும் யோகம் வர வேண்டும், எனக்கு திருமண யோகம் வர வேண்டும், எனது குழந்தைகள் கல்வியில் நல்ல ஒரு வளம் பெற வேண்டும் அப்படின்னு உங்களோட வேண்டுதல்களை நீங்கள் விநாயக பெருமான்கிட்ட வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் கூடிய விரைவிலேயே நிறைவேறும். இது வியாழக்கிழமையில் வர்றதால குபேரனையும் நீங்கள் சேர்த்து அன்றைய தினத்தில் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு செல்வ வளம் பெருகும். உங்களுடைய பண பிரச்சனைகள்லாம் கூடிய விரைவிலே தீர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. வாழ்க்கையில் ஒரு வளமான வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் இந்த வேண்டுதலை முடிச்சுக்கிட்டு, அதாவது இந்த 1 ரூபாய் காயினை கையில் 1 ரூபாய் காயினையும் அருகம்புல்லையும் வச்சு இந்த வேண்டுதலை முடிச்சுட்டு நீங்கள்
உங்களோட பூஜை அறையில் விநாயகர் போட்டாவோ விக்கிரகமோ வச்சுருப்பீங்கள்ல, அது காலடியிலேயே இது 2ஐயும் நீங்கள் வச்சுருங்க. 3 தினங்கள் அது அங்கேயே இருக்கட்டும். 3 நாள் கழித்து அந்த ₹1 காயினை வந்து நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போகும்பொழுது அந்த உண்டியலில் கண்டிப்பாக அதை சேர்த்துடுங்க. அந்த அருகம்புல்லை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. கண்டிப்பாக விநாயகர் பெருமானோட அருளால் கூடிய விரைவிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து கிடைக்கும். அதே போல் செல்வ வளம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கூடிய விரைவில் நீங்கள் வேண்டிய அத்தனை நல்ல காரியங்களும் கைகூடி வரும். முடிஞ்சவங்க அன்னைக்கு கோயில்களுக்கு போயிட்டு வர்றது மிகவும் நல்லதுங்க. 6 மணிக்கு மேலே தான் கண்டிப்பாக வந்து அன்னைக்கு வந்து அபிஷேக ஆராதனைலாம் நடக்கும். அதனால் நீங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஆலயத்திற்கு சென்று நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு முடிஞ்சதுன்னா ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. மிக மிக சிறப்பு அது. அதனால் அதை வந்து வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் சந்திர தரிசனம் அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. காண கிடைக்காது. அதனால் அன்னைக்கு சந்திர தரிசனம் அவசியம் நீங்கள் செய்யணும். சந்திர தரிசனம் செஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து வீட்டிலையே நீங்கள் பூஜை புனஸ்காரம்லாம் செய்யணும். சந்திரனோட அருள் உங்களுக்கு அன்னைக்கு அமோகமாக கிடைக்கும். அதனால் அன்னைக்கு சந்திர தரிசனம் செஞ்சுட்டு வந்து உங்கள் வீட்டில் விநாயகரை வழிபாடு செய்யுங்க. இந்த சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகர் பெருமான், குபேரர், அதே மாதிரி சந்திர பகவான் அனைவரையும் நம்ம வணங்கி வழிபாடு செய்கிறதுனால நம்மளோட பண பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும். வாழ்க்கை வந்து வளமானதாக இருக்கும். அனைத்திற்கும் மூலாதாரம் பார்த்திங்கன்னா விநாயகர், பணத்திற்கு வந்து குபேரர். அவங்க 2 பேரையும் நம்ம ஒரு சேர நினச்சி இந்த பூஜையை நம்ம செய்யும் பொழுது குடும்பம் நல்ல ஒரு செல்வ செழிப்புடன் வளருங்க. நீங்கள் கோவிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வந்து வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. கோயிலுக்கு போக முடியலை, எனக்கு பக்கத்தில் இல்லை, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் வீட்டிலையே உங்களோட வழிபாட்டை கண்டிப்பாக செய்யலாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி சந்திர தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வீட்டில் உங்களோட வழிபாட்டை செய்யுங்க. நான் சொன்னது போல் ₹1 காயினை அருகம்புல்லை வச்சு வலது கையில் வச்சு இடது கையால் நல்லா மூடிக்கிட்டு உங்களோட வேண்டுதல்களை மனப்பூர்வமாக விநாயகர் பெருமானை நினச்சிக்கிட்டு வைங்க. அதே போல் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் கூடிய விரைவில் வந்து நடைபெறும். அதற்கு பிறகு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிங்க. அன்றைய தினம் நீங்கள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விநாயகர் பெருமானுக்குரிய ஒரு சிறிய மந்திரம் ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த எளிமையான மந்திரத்தை 108 முறை மனம் உருகி நீங்கள் சொல்லுங்கள். விநாயகர் பெருமான அருளால், குபேரனுடைய அருளாலையும், சந்திர பகவானோட அருளாலையும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் விரைவில் நிறைவேறி உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வளமான வாழ்க்கையாக அமையும். நம்ம சேனலை யாரும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.